இந்த வீடியோ சைபர் கிரைம் என்னைய கைது பண்ணும்போது இந்த சேனலை ஆஃப் பண்ணியிருக்காங்க. சங்கீதா மேடத்தை ஆபாச வீடியோ போட்டதை அழிச்சிட்டு இந்த நீதிமன்றத்தை செருப்பு மாலை போட்டதை போட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ தவிர வேறு வீடியோலாம் இல்லை. ஏன் லாக் பண்ணாங்கன்றது தெரிய வேண்டும். 680 நீதிபதி ஐயா அவர்கள் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று ஜெயபாண்டி நிரூபிக்கப் போகிறான். அதற்கான ஊர்வலம், அதாவது இந்த ஊர்வலம் எப்படின்னா, உலகத்திலே முதல் முறையாக என்ன ஊர்வலம் போறேன்னா, நீதிமன்றத்துக்கும் செருப்பு மாலை போட்டு, இந்திய பிரதமர்களுக்கும் செருப்பு மாலை போட்டு நான் ஊர்வலம் போகிறேன். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிங்க. இது 25ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஊர்வலம் போகிறேன். அதுக்கு முன்கூட்டியாக இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்த மாதிரி ஊர்வலம்லாம் போகாத, விவிபிஐடி இவிஎம்ஸின் நேரடி ஒளிபரப்பு நடத்து, அரசாங்க தரப்பில் ஒரு ஆய்வாளரை நாங்கள் நியமிக்கிறோம் என்று அரசாங்கம் உத்தரவு விட வேண்டும். இதற்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த விவிபிஐடி இவிஎம்ஸும் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். இந்த மிஷினில் பணம் கொடுத்து எவனும் வெற்றி பெற முடியாது. இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆடுறாங்க. அதை மறைப்பதற்கு, ஓட்டு திருட்டை மறைப்பதற்கு பணம் கொடுத்து வெற்றி பெறோம் என்று சொல்கிறாங்க. இதுதான் உண்மை செய்திகள். அது மாதிரி இது இந்தியாவில் இருக்கிற பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் 2 பேரும் இந்த மிஷினில் ஓட்டு போடட்டும். இந்த மிஷினில் ஒரு நாயை நாமினேஷன் கட்டி அந்த நாய் இந்த மிஷினில் வெற்றி பெற்றோம். எப்படிங்கன்னா, அந்த மிஷினில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெயபாண்டி நான் பிக்சைடு பண்ணி விடுவேன். இந்த மிஷினில் இந்திய பிரதமர் மோடியும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஒரு நாள் முழுவதும் இந்த மிஷினில் ஓட்டு போடட்டும். ஆனால் நான் ஒரு நாய் நாமினேஷன் கட்டுறேன், ஒரு பொட்ட நாய்க்கு. அந்த நாயை வெற்றி பெற வைக்க முடியும். எல்லாரும் யோசிப்பீங்க, என்னையா தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்திய பிரதமர் மோடியும் 2 பேர் மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மிஷினில் ஓட்டு போடுறாங்க எல்லா சின்னத்துக்கும். எப்படி ஜெயபாண்டி உடைய நாய், அந்த பொட்ட நாய் எப்படி வெற்றி பெறும்? அந்த நாய்க்கு யார் ஓட்டு போடலையே. இந்த மிஷினுக்கிட்ட போய் ஒரு நாள் முழுவதும் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்திய பிரதமரும் தான் ஓட்டு போடுறாங்க. இந்த நாய் எப்படி வெற்றி பெறும்? அப்படி என்று ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும். அதை நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி நடத்தி காமிக்க இருக்கிறேன். அதெல்லாம் ஜெயபாண்டி சொல்கிறது போய் நிரூபித்து காமி ஜெயபாண்டி என்றால், ஜெயபாண்டியுடைய வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. இந்த தேதிக்குள்ள இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பத்திரிகை செய்தியில் அறிக்கைவிட வேண்டும். அதற்காக நான் லெட்ரு வேறு அனுப்பியிருந்தேன். அதுவும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் அது உங்களுக்கும் தெரியணும். இது நேற்று 21ஆம் தேதி காலையில் நான் இது லெட்ரு அனுப்புனேன். அது அந்த கொரியரில் அனுப்புன அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கேன்றதை தனித்தனியாக பார்க்கலாம். நான் மொத்தம் 6 பேருக்கு அனுப்பியிருக்கேன். 6 பேருக்கு அனுப்பியிருக்கேன். அதாவது மதுரை கலெக்டருக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன். மதுரை கலெக்டருக்கு ஒரு லெட்ரு,
மதுரை செல்லூர் காவல் நிலையத்துக்கு ஒரு லெட்ரு, தினமணி பத்திரிகைக்கு ஒரு லெட்ரு, இந்துக்கு ஒரு பத்திரிகை ஒரு லெட்ரு அனுப்பியிருக்கேன், தினமலருக்கு ஒரு லெட்ரு அனுப்பியிருக்கேன், அதே மாதிரி தினத்தந்திக்கு ஒரு லெட்ரு அனுப்பியிருக்கேன். தினத்தந்தி பத்திரிகை தினமலருக்கும் தினத்தந்திக்கும், அதே மாதிரி தினமணி ஹிந்து பத்திரிக்கை மொத்தம் 6 லெட்ரு. அதனுடைய அடிப்படையை தான் பார்க்குறோம். பிஓஜே பாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து 2014 வருஷத்துலேயே நான் அந்த ஏவிபிஐடி இவிஎம் மிஷினில் ஓட்டு திட்டு செய்ய முடியும் என்று இந்த பத்திரிக்கை மூலமாக தருமபுரியில் அறிக்கை விட்டுருந்தேன். தினகரன் பத்திரிக்கையில் அவங்க பத்திரிகையில் வந்த செய்திக்கு தமிழக அரசு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த பத்திரிக்கையில் வந்த செய்தியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த செய்தியை கொஞ்சம் க்ளோஸாக படிச்சுட்டு அப்புறமேலு நம்ம பேசலாம். இந்த செய்தியை இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இதை ஃபேஸ்புக்கில் போடுறேன். இந்த ஃபேஸ்புக்கில் படிக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இப்படி பத்திரிகையில் வந்த செய்திக்கு ஏன் அவங்க பதில் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் முடிஞ்சால் அந்தந்த கட்சிக்கு தகவல் தெரிவிங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓஜே பாண்டி சயின்டிஸ்ட். இந்த வீடியோவை எடுத்ததை பாண்டி சயின்டிஸ்ட்னு தெரியணும். அப்புறம் அந்த வீடியோவுடைய நோக்கம் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். 4 மாசி வீதியும் சுற்றி வந்த ஃப்ளெக்ஸ் பேனர் தான் அனுமதி வாங்கி ஊர்வலம் போகிறேன். கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஊர்வலம் போகிறேன். அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதை தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு இந்தியா நீதிமன்றத்துக்கும் இந்தியா பிரதமருக்கும் நான் வந்து செருப்பு மாலை போடுறேன். இதை பார்த்துட்டீங்க. இது வந்து தலைமறைவாக இருக்கான்னு சொல்கிறாங்க சைபர் கிரைம். இந்த எங்கள் அக்காவுடைய ஆதார அட்டையை வாங்கி நான் அந்த செல் நம்பர் வாங்கியிருக்கேன். இந்த 2 செல் நம்பரும் காவல்துறை, அதாவது எந்த நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, என்னை கைது பண்ணி 15 மாதம் ஆகப்போகுது. இன்னும் ஜெயபாண்டி வந்து ஒரு மாணவர் கூட கிடையாது, ஜெயபாண்டி ஒரு ஏமாற்றுக்காரன், ஜெயபாண்டி ஒரு போலி விஞ்ஞானி, ஜெயபாண்டி சொல்வது அனைத்தும் பொய் என்று பத்திரிகை செய்தியில் அறிக்கை விட்டு என் மேல் வழக்கு பதிவு செய்திருந்தால் இது நல்ல அரசு ஊழியர் என்று சொல்லியிருக்கலாம். என்னைய போய் திருடேன்னு சொல்லிவிட்டு நான் தலைமறைவாக இருந்ததாக, அதாவது இந்த தேதியில் கைது பண்ணுறாங்க, கைது பண்ணிவிட்டு இந்த தேதியில் சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச பிறகு நான் எப்படி தலைமறைவாவேன்? என் செல்ஃபோன் ஓப்போ செல்ஃபோனை பறிமுதல் பண்ணாது சைபர் கிரைம். பறிமுதல் பண்ணிவிட்டு என்னுடைய யூடியூப்பில் போட்ட ஒரே ஒரு வீடியோ இதில் பார்த்தீங்க. அதில் வந்து 2021 2024 வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த தேதி வரைக்கும் மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டதை எதற்காக மறைக்க வேண்டும்? அதிலிருந்து என் மேலே 100 வழக்கு கேஸ் போட முடியும். ஏன் அந்த கேஸு சைபர் கிரைம் போடவில்லை? என் மேல் பொய்யான வழக்கை போட்டிருக்காங்க. கலெக்டர் போய் கண்ணீரஞ்சலி போட்டதாக போட்டிருக்காங்க. நான் செய்தது மதுரை, நான் வந்து வீடியோ கோர்ட்டில் மதுரை சிறையில் நான் பேசியிருந்தேன். 5 நீதிபதிகிட்டையும் நான் பேசியிருந்தேன். ஐயா, நான் ஆபாச வீடியோ கலெக்டரை போட்டது வந்து இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்றதுக்கு தான் நான் ஆபாச வீடியோ போட்டேன் என்றேன். 13 மாதமாக சிறையில் இருக்கேன். இந்த 5 நீதிமன்றமும் ஜெயபாண்டி எதற்காக
மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்ட அப்படின்னு ஒரு அரசு வழக்கறிஞர் கூட எந்திரிச்சு ஜெயபாண்டியை கண்டித்து நீதிமன்றத்து மூலமாக பேசவில்லை. அதிவீரபாண்டியனும் என்னைய நீதிமன்றத்து மூலமாக ஒரு முறை கூட பார்க்கவில்லை. வெளிக்கோட்டு வரும்போதும் சிறையில் இருக்கும்போது 2 முறை பார்த்து விட்டு என்னைய தகவல் கொடுக்காமையே பெயில் எடுத்து தப்பு. 680 வெளி நீதிமன்றம் முதல் முறையாக கொடுக்கிறது 4/7 தேதி 7வது மாதத்தில். அதற்கு முன்கூட்டியாகவே வழக்கறிஞர் அதிவீரபாண்டியன் என்னைய வெளியே எடுத்ததுக்கான காரணம் என்ன? ஆகையினால் 16ஆம் தேதி 9வது மாதம் பத்திரம் எழுதி கொடுக்குறேன். என் சம்சாரம் வந்தாலும் வரலைன்னாலும் எங்கள் அக்காவை கூப்பிட்டு வந்து பத்திரம் கொடுக்குறேன். என்னைய 680 நீதிபதி அவர்கள் ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். இல்லைன்னா 1 கோடி ரூபா மதுரை நீதிமன்றம் 680 நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட வேண்டும் 1 கோடி ரூபாய் என்று உத்தரவிடுமாறு அனைத்து கட்சிக்காரங்களும் 75 நாளைக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்று அவங்களும் உத்தரவிட வேண்டும் என்று இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவை பதிவு செஞ்சு நான் தான் ஜெயபாண்டி பதிவு செய்கிறேன் என்று இப்படி பேசி காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். நன்றி.